கள்ளக்குறிச்சியில் கடும் கோபமடைந்த மக்கள் உதயநிதி ஸ்டாலினை விரட்டியடித்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கிய பிறகும் கனிமொழி அவர்கள் உட்பட தற்பொழுது யாரும் செல்லாத காரணத்தினால் உதயநிதி அவர்கள் நேற்றே செல்லக்கூடியது. ஆனால் மீண்டும் இன்று 52 நபர்கள் உயிரிழந்ததன் காரணமாக மீண்டும் அவரது குடும்பத்தர்களை சந்திப்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார். ஆனால் அப்பகுதி மக்கள் ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகை மூடுங்கள், 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன பிரச்சாரம் செய்தீர்களோ அதை செய்யுங்கள், ஏன் எங்களது உயிர்களை பழிவாங்குகிறீர்கள் என்றும் டாஸ்மாக் மூலமாக கிடைக்கின்ற எந்த ஒரு வருவாயும் வேண்டாம், பல்வேறு மாநிலங்களில் மதுவை ஒழித்துவிட்டார்கள், தமிழகத்தில் மட்டும் அதை வைத்து ஏன் அரசியல் பண்றீங்க என்று தற்பொழுது மிக பெரிய அளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். 40 தொகுதிகளிலும் வென்றுவிட்டீர்கள், உங்களுக்கு போட்டி யாருமே இல்லை, இப்போவாவது டாஸ்மாகை மூடுங்கள், 2026இல் உங்களுக்கே வாக்குகளை செலுத்துகிறோம் என்று கண்ணீருடன் அப்பகுதி மக்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் எதுவும் செவி சாய்க்காமல் போட்டோ ஷூட் எடுப்பதற்கு மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் உணர்ந்தவுடன் அவரை விரட்டியுள்ளனர். இதனால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஸ்டாலினும் சரி, அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் சரி, கனிமொழியும் சரி, ராசா இவர்கள் அனைவருமே போட்டோ ஷூட் எடுப்பதற்கு மட்டும்தான், அது சாவு ஊடாக இருந்தாலும் சரி, கல்யாண ஊடாக இருந்தாலும் சரி, அங்கு நான் தான் மாப்பிள்ளை, அங்கு நான் தான் பிணம் என்பதற்கேற்ப இவர்களை மட்டும்தான் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக 52 மரணத்தில் கூட டென்ட் கொட்டாய் அமைத்து இவர்கள் அனைவரையும் பார்ப்பதற்காக மக்களை திரட்டியுள்ளனர். இதனால் கடும் கோபமடைந்த அப்பகுதி மக்கள் உதயநிதி ஸ்டாலினை விரட்டியடித்த சம்பவம் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்குத்தான் உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுகள் இருந்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த திமுகவையும் கூண்டோடு விரட்டியடிக்க வேண்டும், 40 தொகுதிகளை வெற்றியடைய வைத்ததற்கு தமிழக மக்களுக்கு கொடுத்த பரிசுதான் இந்த 52 மரணமா என்ற கேள்விகளும் போஸ்டர்கள் மூலமாக ஒட்டப்பட்டு மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நிச்சயமாக இதற்கான பதிலை ஸ்டாலின் கொடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டதால் போலீஸ் பாதுகாப்பு, பலத்த பாதுகாப்புடன் உயிர் எண்ணிக்கை, பலி எண்ணிக்கை அதிகமாகி இருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. இன்னும் 126 நபர்கள் உயிருக்கு போராடி வருவதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலினை விரட்டியடித்தது சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.